ஏத்தே உங்களுக்கு என்னாச்சு? என்ன அணக்கமே இல்லாம இருக்கு, போய் பாப்போம். ஏ அம்மா இடி விழுவா, அடுக்கலையில என்னத்தை கொட்டி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஏத்தே ஏத்தே உங்களுக்கு என்ன ஆயிட்டு? என்னத்தே ஹால்ல படுக்க இடம் இல்லைன்னு கிச்சன்ல வந்து படுத்துறீங்களோ? பேதி எடுப்பா, இடி விழுவா. முதல்ல கையை கொடுத்து தூக்குட்டி. அம்மா கிளவி என்ன கணக்கு. எந்திரிங்க தே, மெதுவா எந்திரிங்க. அடுக்காலைக்குள்ள போவாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னேன், கேட்டதானே? இது என்ன மர்மவள, அடுக்கலையை இப்படி வச்சிருக்க? ஒரே எண்ணெய் பிசுக்கு, அடுப்பெல்லாம் எண்ணெயை கூட்டி வச்சிருக்க. அப்படி என்னதான் சமைச்சு கிழிச்சியோ தெரியல. இது என்னது, மாவெல்லாம் கீழே கொட்டி கிடக்கு. என்ன லட்சணத்துல தான் வேலை பாக்கியோ? ஏதே அது வந்துட்டே காலையில சப்பாத்தி போடலான்னு மாவு எடுத்தனா கீழே லேசா கொட்டிருச்சு பாத்துக்கிடுக்க. சரி மாவு கொட்டுச்சு, அத அள்ளியாவது வைக்கலாம்ல. அந்த ஆளை போட்டுட்டு எங்க ஊர் சுத்த போனேன்? கீதாக்கா என்னைய அவசரமா கூப்பிட்டாங்கன்னு அப்படியே போட்டுட்டு போயிட்டேன் தே. நீ எல்லாம் நல்லா உருட்டுருவ. இது என்னது மர்மவள, சிங்கிள பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு. அது பாத்திரம் தான் தே. பாத்திரம்னு எனக்கும் தெரியுது. எச்சி பத்திரத்தை எத்தனை நாளா இப்படி சிங்கிள போட்டிருக்க? இது கழுவி வைக்க தெரியாதா? இது கழுவி கமுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது? இவ்வளோ பாத்திரத்தை சேர்த்து வச்சிருக்காளே. ஏ அம்மா, ஒரு 2 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு இப்படி அக்கப்போர் பண்ணிட்டு கிடக்க. ஏத்தே அது வந்து போது நிறுத்து. என்னத்தை கேட்டாலும் பதில பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு அது வந்து இது வந்துட்டு. குக்கர்ல என்ன வச்சிருக்க? என்ன குழம்பு வச்ச இன்னைக்கு? ஏத்தே அது வெறும் குக்கர் தான் தே, ஒன்னும் சமைக்கல. அப்ப என் மவனுக்கு ஒண்ணும் கொடுத்து விடலையா? ஆமா தே, கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாவோ. அவன் கேண்டீன்ல சாப்பிடுவான். சரி, நீ திங்கிறதுக்கு என்ன செய்வ? வீடு வீடா பறக்கிட்டு அலைவியோ? அப்படிலாம் கிடையாது தே, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போவேன். இப்படி சொல்லதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப என்னத்தே உங்களுக்கு பிரச்சனை? 2 பாத்திரம் கழுவ கிடக்கு, அதுக்கு ஏன் இந்த வருது வரீங்க? என்ன மருமவளே, அப்ப உன்னை வேலை செய்ய சொல்லக்கூடாதோ? அப்பத்துல இருந்து நானும் பார்க்க வீடு அப்படி கிடக்கு இப்படி கிடக்குன்னு. ஹவுஸ் ஓனர் கூட ஒரு நாள் இந்த வீட்டு பக்கம் வந்து எட்டி பார்த்தது கிடையாது. அவிய கூட வந்து ஒரு கேள்வி கேட்டது கிடையாது. நீங்க என்னன்னா வந்த உடனே ஒரே ஆட்டமா ஆடுறீங்க. உனக்கு நான் நல்லதுக்கு தானே சொல்றேன். இப்படி அடுப்படி மோசமா வச்சிருந்தா மகாலட்சுமி எப்படி அடுப்பங்கரையில வந்து தங்குவா? இவ்வளவு மோசமா சமைச்சா அன்னபூரணி தாய் எப்படி குடியிருக்கும்? உங்ககிட்ட வந்து மகாலட்சுமியும் அன்னபூர்ணி சாமியும் வந்து சொல்லிச்சாங்கும் நான் உங்க மகன் வீட்டுல குடி இருக்கல தங்கலனே. சும்மா நீங்களா ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசிக்கிட்டு எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு எங்க என்ன பொருள் கிடந்தாலும் வாய்ப்பாடு மாதிரி வந்து ஒப்பிச்சுக்கிட்டு. ஐயய்ய, எப்பதான் நீங்களா மாறுவீங்க? கொஞ்சம் நீ ஃப்ரீயா விடுங்கத்தே, நானே எல்லாம் செஞ்சு தருவேன். அடியே என்ன, 4 நாள் தான் விட்டுட்டு போனேன், அதுக்குள்ளேயும் வாய் ரொம்ப நீளுது. நீங்க இப்படியே ஒண்ணு ஒண்ணு கேட்க எனக்கு கோபமா வருதுதே. நீங்க ஒரு டைம் டேபிள், ஒரு கால்குலேட்டர். புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு மருமவளே. வீடு இப்படி அசுத்தமா வச்சிருந்தா பொம்பளைகளுக்கு மூளை வேலை செய்யாது. அதான் இப்ப உனக்கு மூளை வேலை செய்யல, வேற ஒண்ணு இல்ல. ஒழுங்கா எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சுத்தம் பண்ணு. எனக்கு தெரியும் தே, நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணா பண்ணுவேன், கொஞ்சம் பொறுங்க. ஒவ்வொரு நாளா பண்ணுவியா? என்னம்மா இது, யாராவது பார்த்தா சிரிச்சு விடுவாவோ? என் மவங்கார வேலையை விட்டு வரதுக்குள்ள இந்த வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணாம இரு, அப்புறம் நான் இங்கேயே தங்கிருவேன். நீ என்னைக்கு சுத்தமா வைக்கியோ அன்னைக்குதான் ஊருக்கு கிளம்பி போவேன். கிளம்பி ஓவரெல்லாம் மிரட்டுது. கடவுளே, ஏன் கடவுளே இப்படி சோதிக்க? போ மருமவளே, போய் ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு பாத்திரத்தை கழுவு. கடவுளுக்கு ஏன் என் மேல இவ்வளவு கோவம்? மருமவளே, டீ கேட்டேன். போட்டுட்டேன் தே, கொண்டு வரேன். இனிமே இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குமே. டீல சீனியே போடல நினைக்க, இனிப்பாவே இல்ல. சீனி எல்லாம் போட்டேன் தே, டீல கரைஞ்சிருக்கும். நீங்க இப்ப போய் தேடி பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? நான் சீனி இல்லாமவே குடிச்சுக்கிறேன். ஒரு வாரில் எடுத்துட்டு வந்து வீடெல்லாம் தூத்து போடு போ. மனசிய கிறுக்குச்சியா ஆக்கிடுவா போல. என் மவங்காரன் இவ கூட கடந்துக்கிட்டு என்ன பாடுபடுறானோ தெரியல. எதே வாரியில எடுத்துட்டு வந்துட்டேன். பேத்த மாதிரி முழிச்சுக்கிட்டே நிக்காம தூரு மருமோல. அந்த மேசையெல்லாம் நல்லா நவுட்டிட்டு நல்ல மேசைக்கு கீழே தூரு. நான் பாட்டுக்கு செவனேன்னு எங்க அம்மா வீட்டுல தின்னுட்டு தூங்கிட்டு ஜாலியா இருந்தேன். என்னைய கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டை தூரு, சாமான கழுவு, துணியை துவ, துணியை மாடின்னு என்னைய பாடா படுத்துது இந்த அத்தை கிழவி.
புலம்பாம தூர் மருமவளே, இங்க வரைக்கும் கேக்கு. உங்களுக்கு கேட்டு வேற கொண்டாடிடுச்சா சுத்தம். வேலை செய்யும்போது கண்ணும் கருத்துமா செய்யணும். ஆட்டும் தே கடமையில கண்ணா இருக்கணும். ஆட்டும் தே. நம்ம ஊருக்கு போவேல இந்த ஒரு கத்தரிக்காயை இங்க வச்சுட்டு போனோம். அது இன்னும் இங்கதான் இருக்குன்னு நினைக்கேன். இத கூட எடுத்து வைக்க முடியல. இத கொண்டு தூரத்துக்கு போட்டுட்டு நம்ம மாவனுக்கு ஏதாச்சும் சோத்த பொங்கி குழம்பு வச்சு வைப்போம். குப்பையெல்லாம் அந்த ஆள ஒதுக்கி வச்சிடாம அள்ளி போட்டு வா மருமவளே. அடுப்படிக்கு வந்து கிடக்குற பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவு. சரிங்க தே, நீங்க போய் உறங்குங்க. நான் உறங்குனா வீடு விளங்கிரும். நெத்திலி கருவாடு மஞ்சப்பாறையும் கொண்டு வந்தேன். உளுந்தஞ்சோறு பொங்கி கருவாட்டு குழம்பு வச்சு வைக்க போறேன். ஐ கருவாடு. சரி தே, நிறைய செய்யுங்க. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. குப்பையை அள்ளி போட்டு வீடெல்லாம் தொடச்சு வை. சரி தே. நம்ம மாமியா என்னதான் திட்டினாலும் வயிற்றுக்கு மட்டும் வஞ்சகம் பண்ணாது. நெல்லு வாசனை எப்படி இருக்கு பாத்தியாமா? ஆமாமா, இத லேசா அவிச்சு எடுத்துட்டோம்னா ஒரு தார்பாயில கொட்டி காய வச்சிடலாம் லட்சுமி. இன்னும் 2 மூடை ஊற வச்சிருக்கேன். எப்படியாவது அவிச்சு தந்துருமா? நீ இருக்க போய் தான் எனக்கு லேசா இருக்கு. இல்லைன்னா இம்புட்டு வேலையை ஒத்தையில கடந்து செஞ்சுட்டு இருப்பேன். இத கொட்டி வைக்கிறதுக்கு தார்பாய் ஓலப்பாய் எது இருந்தா எடுத்துட்டு வா. இந்த காரு உள்ளதான் கிடக்கா, சத்தம் குடிக்க. காரு காரு கூப்பிட கூப்பிட காது கேட்க மாட்டேக்கு போலயே இவளுக்கு. உள்ள கடந்து என்னதான் செய்வாளோ? நீயே எடுத்து விரிச்சு வை லட்சுமி. நான் தீயை குறைக்க இதை தூக்கி கொண்டு போய் கொட்டிடுவோம். சரிம்மா, இரு வாரேன். அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்த நேரம். நான் பாடி வந்தேன் ஒரு ராகம். நாம் பழகி வந்தோம் சில காலம். பார்த்த ஞாபகம் இல்லையோ? பருவ நாடகம் தொல்லையோ? வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ? மறந்தது இந்த நெஞ்சமோ? ஹலோ, எதுக்கு கால் பண்ணீங்க? சொல்லுங்க சீக்கிரம். குதிரைவாளு, ஒரு கால் அட்டன் பண்ண இவ்ளோ நேரமா? என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க? வீட்ல எங்க அம்மாவும் ஆச்சியும் இருக்காங்க. என்ன சக்தி, நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி சரி, என் செல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? உங்க செல்லம் அதோட செல்லத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. லவ் யூ டி பொண்டாட்டி. மாமாக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்ல. லவ் யூ சக்தி. ஏ காரு. ஏம்மா, யாருக்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? ஏம்மா, அது வந்து யாரும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு கால் பண்ணா. அந்த விளக்கு மாத்து கட்டை எங்க? இன்னைக்கு சாத்துல என்னம்டி பேசிட்டு இருந்த? நான் வரச்சுல என்ன பேசிட்டு இருந்த? ஐ ஐ லவ் யூ வா. ஏம்மா இல்லம்மா, அப்படிலாம் பேசலாமா? உனைய அடிச்சியும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, நீ கேட்குற மாதிரி தெரியல. போனேடு நான் பேசுறேன். யாரு இருக்கான்னு நான் கேட்கேன். ஏம்மா யாரும் இல்லம்மா. ஏம்மா ஒண்ணுமே இல்லம்மா. ஒண்ணு இல்லையா? எல்லாம் நான் பார்க்கேன். போன கொடு. ஹலோ, போன்ல யாரு? எத்தே நான் தான் தே. இங்க பாரியா, உங்க அம்மைக்கு எனக்கு ஒத்து வராது. வீணா இப்படி பேசி பேசி என் பிள்ளை மனசை கெடுக்காதீங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளை. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறாணியே இருந்த பிள்ளைய காதலிச்சு அவன் மனசை கெடுத்து இப்ப பாருங்க அந்த பிள்ளை உங்களால என்ன அவஸ்தைப்படுறான்னு. என் பிள்ளைய தயவு செய்து விட்டுருங்க. உங்க காலனால வந்து விடுறேன். அந்த மாதிரிலாம் பேசாதீங்க தே. சொன்னா புரிஞ்சுக்கோங்கய்யா. இனிமே என் பிள்ளைக்கு போன் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. இந்த தொல்லைக்கு தான் அவளை வேலைக்கு விடாம போனும் கொடுக்காம வீட்டுல அப்படியே வச்சிருந்தேன். இப்ப பாவம் பிள்ளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு விடக்கூடாது, வேலைக்கு போயிட்டு வரட்டும்னு நினைச்சா நீங்க இப்படி பண்ணிட்டு அலையிறீங்களே. உங்க அம்மா என் பிள்ளைய பார்த்து அன்னைக்கு என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? சாரி தே, எங்க அம்மா கிட்ட வேணா நான் பேசுறேன். நீங்களாம் ஒன்னும் பேச வேண்டாம். இதெல்லாம் ஒத்து வராது. நல்லா இருப்பீங்க. இதோட முடிச்சுக்கிடுங்க. போனா வைங்க. இப்படியே சும்மா போன் அடிச்சு என் அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. நடு வீட்டுல உட்காந்து எந்நேரமும் ஒப்பாரியே வச்சிட்டு. இந்த போன் இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை வருது. பெசாட்டி அடுப்புல போட்டு எரிச்சிடுறேன். பிள்ளைகளுக்கு என்னத்தை தான் நல்லது புள்ளது சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் அது நேர போய் சாக்கடையில தான் விழுது. இது தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? இன்னொரு வாட்டி போன் வரட்டும், நேர வடிவிக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துடுறேன். அவ என்னன்னா என் மவ தான் அவன் மவனை மயக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு 2ல் 1 பாத்துடுறேன். போன் வரட்டும்.
ச்சே, நம்மளால காருக்கும் ஏச்சி விழுது. அவ பேசாம தான் இருந்தா. லட்சுமியத்தை சொன்ன மாதிரி நம்ம தான் அவளை பேசி பேசி அவ மனசை கெடுத்துட்டோம். காரு நம்ம கூட வந்ததுக்கு அப்புறம் அவளை எதுக்குமே கண் கலங்க விடக்கூடாது. அவளை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும். என்னால எவ்வளவு கஷ்டப்படுறா. ச்சே, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே. எத்தனை மட்டும் சொன்னாலும் இந்த பொட்டச்சி அடங்க மாட்டுக்கால. அவ தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். நானும் பாக்கேன். பெசாட்டி ஊரை விட்டே காலி பண்ணி போயிடலான்னு வருது. அந்த அளவுக்கு மனுஷிய போட்டு புண்படுத்துறாவோ. பிள்ளையான பிள்ளை ஒரு நல்லது போலது சொன்ன கேட்கணும். கேட்டு தொலைதா மூதி. கேட்டு இதுதான் நான் சொன்ன சாமியார் வீடு. வடிவே என் கோழி கிடைச்சிருந்தானே. ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். வேத்தில மைய போட்டு கண்டுபிடிப்பாரு. வா போவோம். ஜலபுல சாமியாரே, உள்ள வரலாமா? வாழ்க வளமுடன். சாமியாரே, நேத்து மதியத்துல இருந்து என் கோழிய காணோம். முதலில் அமருங்கள் தாயே. இந்த ஜலபுல ஜங் சாமியாரை தேடி வந்ததுனால உங்க பிரச்சனை அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். என்னது ஜலகல சாமியாரா? ஜலகல இல்லம்மா, ஜலபுல ஜங்கு. ஜங்கோ புங்கோ என்னமோ இருந்துட்டு போட்டோம். ஐயா, என் கோழிய நேத்து மதியானத்துல இருந்தே காணோம். பேரு சிம்ரனு. ஜெய் காளி, அண்டாக்கா கசம், அபுகா புசம். ஓம் காளி பூலி சூளி. சிம்ரன் கோழி எங்க போச்சு? என் கண்ணில் காட்டு காட்டு. ஜெய் காளி. சாமியாரே, ஏதாச்சும் தெரிஞ்சதா? உன் சிம்ரன் கோழி வடக்கு திசையில தான் இருக்கு. யாரு தூக்கிட்டு போனாவோ? ஆனா அது உசுரோட இல்ல. செத்து கிடக்கு தாயி, செத்து கிடக்கு. நேத்தே செத்து போயிட்டு. ஐயோ, என்ன சொல்றீரு? ஆமா, உங்க சிம்ரன் கோழி செத்துருச்சு. ஆனா அது இயற்கை மரணம் அடையல. யாரோ கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ, இப்ப என்ன செய்யட்டும்? யாரு கொன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன். குஞ்சிதபாணி எந்த வெத்தலையும் மையம் எடுத்துட்டு வா. இந்தாங்க சாமி. ஜக் ஹத் ஹூச். ஜெய் காளி. கோழியை தூக்கிட்டு போனது யாருன்னு காட்டு. இந்த மயில காட்டு. ஓம் கிரீம் கிரீம் காளி. காட்டிருச்சு காட்டிருச்சு. எங்க பாக்கட்டு, எங்களுக்கு காட்டுங்க சாமி. எங்களை போல மந்திரவாதிக்கு தான் தெரியும், சாதாரண மக்களுக்கெல்லாம் தெரியாது. யார் எடுத்தா சொல்லுங்க. பொம்பளையா ஆம்பளையா? 2 பொம்பளை தான் உங்க கோழியை தூக்கிட்டு போனது. ஒன்னு கிழக்கு நோக்கின திசையிலயும் ஒன்னு வடக்கு நோக்கின திசையிலயும் இருக்கு. ஒன்னு அரக்கி, இன்னொன்னு கிறுக்கி. அங்க அடையாளம் சொன்னாதானே நாங்க கண்டுபிடிக்க முடியும். அடையாளம் தெரியாம எப்படி ஐயா கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ஒரு மந்திரிச்ச முட்டையும் ஒரு பொருளையும் தாரேன். டெய்லி அதை வாசல வைங்க. சீக்கிரம் எவ கோழி திருநான்னு கண்டுபிடிப்பீங்க. அது மட்டும் இல்ல, நான் கொடுக்குற பொருளை வச்சு பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கோழி என்ன 50 கோழி சீக்கிரம் வந்து சேரும். 50 கோழி வந்துருமா? சந்தோஷம். உண்மைக்குமே நடக்குமா சாமி? ஆளு யாருன்னு தெரியலையே, இவ்வளவு தூரம் வந்தும். பொறுமையா இருங்கம்மா, சீக்கிரம் அவங்க உங்க கையில வந்து மாட்டுவாங்க. குஞ்சிதபாணி, அந்த மூத்தர் தேடு. அந்த தீர்த்து தேடு. சரிங்க சாமி, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சாமி தீர்த்தம். இங்க பாருங்க, இத டெய்லி உங்க வீட்டு வாசலையும் உங்க கோழி மேலேயும் தொளிச்சிட்டு வாங்க. அப்புறம் இந்த மந்திரிச்ச முட்டைய உங்க வீட்டு வாசல் நிலையில கட்டி விடுங்க. சீக்கிரம் உங்க கோழி யாரு திருடுனாலோ அவளுக்கு வாயாலையும் வயிற்றாலையும் புடுங்கும். அப்ப கண்டுபிடிச்சிடலாம்ல? ஆமா ஆமா, கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப நன்றி சாமி. பீசி அம்புட்டு. ஃபீஸ் எல்லாம் வாங்குறது இல்லம்மா. அப்ப ரொம்ப சந்தோஷம். சாமிக்கு தட்சணையா 500 ரூபா கொடுத்துட்டு போங்க. ரெண்டும் ஒண்ணுதானே, அதை முன்னாடியே வாங்கிருக்கலாமே. பேச வேண்டாம் அது வேண்டான்ட்டு தட்சணைக்கு 500 ரூபா வேணுமா? இந்தாங்க. அப்ப நாங்க வாரோம். போயிட்டு வாரோம் சாமி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சென்று வாருங்கள். கோழியே 400 ரூபா தான் தேரும். இவருக்கு 500 ரூபா தெண்டு அழுதாச்சு. உன் கோழியை எவ திருடிட்டு போனது தெரிய வேண்டாமா? அப்ப இப்படிலாம் கொடுக்கதான் செய்யணும். வாக்கிட்டு அந்த மந்திரிச்ச முட்டையை நிலவாசல கட்டி விடு. ஆட்டும், வா போவோம்.
குஞ்சி இந்த 500 ரூபா கொண்டு போய் பாய் கடையில ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வா. ஒரு மட்டன் பிரியாணி தான் வாங்க சொல்றீங்க, அப்ப எனக்கு உனக்கு குஸ்கா வாங்கிக்கோ. 30 ரூபா தான் கேட்பான். 30 ரூபாய்க்கு ஒரு குஸ்கா வாங்கி தின்னுக்க. இதெல்லாம் நியாயமே இல்ல சாமியாரே. உனக்கு சோறு போட்டு வளர்க்கறதே பெருசு. நியாயத்தை பத்தி என்கிட்டயே பேசுறாயா? வாயை மூடிக்கொண்டு சொன்னதே செய். போறேன் போறேன். இந்த ஆளு ரொம்ப பண்றான். வேற நல்ல வேலையை தேடி போகணும். இந்த அத்தை கிழவி ஏன்தான் வந்துச்சோ? எவ்வளோ வேலை வாங்கிட்டு நம்ம கிட்ட வீடை தூத்து தொடச்சி பாத்திரம் கழுவி. கடவுளே, இதுக்கு மேல எந்திரிச்சு வேலை பார்த்தனா நான் செத்தே போயிருவேன். சின்ன பொண்ணு, எங்க அம்மா எங்க? ஹரி வந்துட்டீங்களா ஹரி? இன்னைக்கு உங்க அம்மா வந்து என்ன பண்ணிச்சு தெரியுமா? தள்ளு சின்ன பொண்ணு, எங்க அம்மாவை எங்க? நான் பெத்த மகனே, வேலையை முடிச்சு வந்துட்டியாப்பா? எம்மா எப்பமா வந்த? காலையில ஒரு 10-11 மணிக்கான இருக்கும். நீ பசி ஏறணும்னு எனக்கு சொல்லலாம்லம்மா, நான் இருந்திருப்போம்ல லீவு போட்டு. வேண்டாம்ப்பா வேண்டாம், வேலைக்கு போகணும்ல. நான் ஆட்டோ புடிச்சு வந்துட்டேனே. நான் இல்லாம என் மவன் இழைச்சு போயிட்டானே. ஏன்பா நல்லா சாப்பிடுறது இல்லையோ? எங்கம்மா சாப்பிடுறேன், சரியாவே சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. வீட்டுக்குள்ள வந்தவனே தெரிஞ்சிட்டுப்பா நீ சரியா சாப்பிடுறது இல்லைன்னு. அம்மா உனக்கு மஞ்சப்பாறை கருவாடு, நெத்திலி மீன் கருவாடு வாங்கி உளுந்த சோறு பொங்கி குழம்பு வச்சு கருவாடை பொரிச்சு வச்சிருக்கேன். கை கால் கழுவிட்டு வாப்பு, வாழை இலை வெட்டி வச்சிருக்கேன், சாப்பிடலாம். எம்மா எம்மா, இத்தனை நாள் எங்கம்மா இருந்த என் தெய்வத்தாயே, என் தெய்வ பிறவியே, உனைய நான் இனிமே விடவே மாட்டேம்மா ஊருக்கு. சரிப்பா போ, போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வா. எம்மா எம்மா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்திருக்குமா. சரில, சாப்பாடு எடுத்து வைக்கேன், சுட சுட வச்சிருக்கேன், ஆறிட போகுது. போ போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வா. சரிம்மா, போய் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். என் மாவன் நான் இல்லாம ரொம்ப ஏங்கி போயிட்டான் போலயே. அவர் அம்மையை பார்த்தோன்னே என்ன ஆட்டம் போடுறாரு? நைட்டு பெட்ரூம்குள்ள தானே வந்து ஆகணும். இருக்கட்டும், தனியா கவனிச்சுக்கிறேன். மருமவளே, நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்க? போ போய் இலையெல்லாம் எடுத்து வை சாப்பிடறதுக்கு. போறேன். நம்ம இந்த வீட்ல இருந்தாதான் வீடு வீடா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.